Hi friends, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சூயிங் மிஷினில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக தனியாக நம்ம மெக்கானிக் கூப்பிட்டு அவங்களுக்கு 300-400 அப்படின்னு கொடுத்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன வேலைகளை நாமளே வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ என் மிஷின் பார்த்திங்கன்னா A to S ஜாக்கு. என் மிஷினுக்கு மட்டும் இல்லை, எல்லா மிஷினுக்கும் இதே ப்ராசஸ் தான். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா த்ரெட் வைண்டர் சுத்த மாட்டேங்குது, த்ரெட் வைண்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம். த்ரெட் வைண்டில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், லப்பர் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ப்ரிங்கு போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. சப்போஸ் சில சமயம் மட்டும்தான் போகும். மற்றபடி பொதுவாக பார்த்திங்கன்னா லப்பர் தான் ஃபால்ட் ஆகும். அது எப்படி கழட்டி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆள் பிடிச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஜாக் A to S மிஷின் ஆனில் தான் இருக்குது. அதோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா த்ரெட் வைண்டிங் வைண்ட் பண்ணலை. இதுதான் அதோட கம்ப்ளைண்ட்டு. பாருங்கள், மிஷின் ஆனில் தான் இருக்குது. பாருங்கள், நான் கீழே வந்து பெடல் பண்ணுறேன். பாருங்கள், மிஷின் ரன் ஆகுது. பாருங்கள், த்ரெட் வைண்டர் ரோல் ஆகலை. இது ரோல் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து பாபின் இருந்து எடுத்து சுற்ற முடியும். இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். பாருங்கள், மிஷின் ரன்னிங்கில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். இல்லை 3 ஸ்க்ரூ கட்டியாச்சு. இது எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் வைண்டர், இதுதான் ஸ்ப்ரிங்கு. இது கட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இது கட் ஆனாலும் வைண்ட் பண்ணாது. இதுதான் லப்பர். பார்த்தீங்களா, இதுதான் லப்பர் வரும். இது லப்பர் தான் இது கழண்டுச்சு. வெளியே வண்டியெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக கேட்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் இருக்கிற லப்பர் தான் கழண்டுருச்சு. அதுதான் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லப்பர் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், கழட்டியாச்சு. லப்பர் பார்த்திங்கன்னா உள்ளே கட்டாய கிடக்கு, உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், இதுதான் இந்த கட்டான லப்பரு. பாருங்கள், எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த லப்பர் தான் பார்த்திங்களா கட்டாகி போச்சு. மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும், வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை வராது. இது அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இத்து போச்சு, கட்டே ஆகி போச்சு. பாருங்கள், இப்போ இதுக்கு பதிலாக புது லப்பர் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த புது லப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. பாருங்கள், அமுத்தினாவே தெரியும். அது பாருங்கள், அமுத்தினே அது உடஞ்சிருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கும், மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கும். இந்த ரேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது 30 ரூபா தான். இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாங்கி நீங்களே மாற்றிக்கலாம். இதுக்காக மெக்கானிக் கூப்பிட்டு ஒரு 300-400 பண்ணிட்டு ஸ்பேர்ஸுக்கு தனியாக ரேட் பண்ணிவிட்டு போயிருக்கும். இந்த அவசியம் கிடையாது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லப்பர் தான் இது. பாருங்கள், வாங்கிட்டேன். இப்போ எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா பாபின் வைண்டர். பாருங்கள், இந்த லப்பர் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது எதுவும் இல்லை. ஒரு சைடு இப்படி வச்சுட்டு இந்த அப்படியே இப்படி அமுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு டைம் அழுத்தி பார்த்திங்க. அவ்வளோதான். பார்த்திங்களா, ரோலப் ஆகுது. போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதை இப்போ நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பாபின் வைண்டர் சுற்றுதான்னு பார்த்துக்கலாம். இது லப்பர் போட்டாச்சு. இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம், நீங்கள் அப்படியே நார்மலாக போட்டுக்கலாம். உள்ளே எங்கேயுமே எதுவும் இடிக்காது. அவ்வளோதான், அவ்வளோதான். போட்டாச்சு. போட்டுட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். ಹೆಸರು
அவ்வளோதான். இது நல்லா டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணும்போது வீடியோ செக் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. ஓகே, பாருங்கள் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பாபின் வைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாருங்கள் சுற்றி பார்க்கலாம். லாக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சுத்த தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்லோவாக சுற்றி காட்டுறோம் பாருங்கள், சுத்த தெரியுதுங்களா? அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே சரி பண்ணிக்கலாம். இதுக்காக மெக்கானிக் கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், லாக் எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும், லாக் போட்டிங்கன்னா ரோல் ஆஃப் ஆக வச்சுக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாருங்கள், இந்த மிஷினில் ஜாக் A to S. தேங்க்யூ.